சாரோட வீடு இங்கதான் எங்கேயோ இருக்கணும். இந்த ஏரியா ரொம்ப நல்லா இருக்குல்ல. அவர் ஒரு கம்பெனி டைரக்டர் ஆச்சே. ஆமா, ஒரு கம்பெனி டைரக்டர் வீட்டுக்கு போலான்னு வந்திருக்கோம். இது என்ன மாதிரியான ட்ரெஸ்? ஆனா அவர்தான் இன்னைக்கு ஏதோ விருந்து கேஷுவல் ட்ரெஸ்ல வந்தா போதும்னு சொன்னாரு. என்னது விருந்தா? நாம முக்கியமான பிசினஸ் டீல் பேசுறதுக்காக வந்திருக்கோம். சும்மா நீங்க என்ன ஏமாத்த பாக்காதீங்க ஹாரி. பிசினஸ் மீட்டிங்கா இருந்தா எதுக்காக உங்க பையனை கூட்டிட்டு வர சொன்னாரு? அது என்ன நானே கேக்குறேன், பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. உனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. சொன்ன மாதிரியே வந்துட்டீங்க. உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். இந்தாங்க சார், உங்களுக்காக ஒரு சின்ன அன்பளிப்பு. ஆமா சார், அது ஒரு சின்ன அன்பளிப்பு தான். வீட்டு பக்கத்துல இருக்கிற பேக்கரியில ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்காரு. நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? நீங்க எதை பத்தி கவலைப்படாம எங்க வீட்டுல ஜாலியா இருக்கலாம். நம்ம கம்பெனில வேலை செய்யறவங்க அடிக்கடி இங்க வருவாங்க. உங்களுடைய ட்ரெஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓ நன்றி சார். சரி சரி, எங்களோட வாங்க. இது உண்மையிலேயே பிரமாதமா இருக்கு சார். இது எல்லாத்தையும் நானே தயாரிச்சேன் தெரியுமா? எனக்கு நீங்களே செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நூடுல்ஸ் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். வாழ்க்கையில சில பேரால தான் இதை பிடிக்க முடியும். அவங்க தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இத ஒரு போட்டின்னு கூட சொல்லலாம். மோசமான போட்டி. நீங்க சொல்றதுதான் சரி. இது ஒரு நல்ல போட்டி தான். உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம். அடுத்த வாரம் உமியாமா கம்பெனில வேலை செய்யறவங்க எல்லாரும் இங்க வர போறாங்க. மியாமா கம்பெனினா? ஆமா, நம்ம கம்பெனிக்கு எதிரா இதே பிசினஸ்ல இறங்கி இருக்கிற புது கம்பெனி தான் அவங்க. அவங்க வரதுக்கு முன்னாடி இன்னைக்கே நாம பிசினஸ் டீல முடிச்சிட்டு போகணும். அப்பா, இது ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நூடுல்ஸ் பிடிக்க தயாரா இருக்கீங்களா? சரி, இந்த நூடுல்ஸை யாரு முதல்ல பிடிக்கிறாங்கன்னு நம்ம பாப்போமா? பிடிச்சிட்டேன். நீங்க உண்மையிலேயே பெரிய அதிர்ஷ்டசாலிதான். வருங்காலத்துல பெரிய ஆளா வருவீங்க. வாழ்த்துக்களுக்கு ரொம்ப நன்றி சார். என்ன இது? இங்க என்ன நடக்குது? நான் கேட்கணும்னு நினைச்சேன். சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் யூனிட்டா இன்னைக்கு வரலையா? ஆமா, போன வருஷம் டைரக்டர் இதே மாதிரி புதுமையான ஒரு போட்டி வச்சிருந்தாரு. அப்ப இதே மாதிரி நூடுல்ஸ் பிடிக்க தவறிட்டாரு. அதோட போயிட்டாரு. காவாகுச்சி, இத சாதாரண நூடுல்ஸ் நினைக்காதீங்க. அவர் அங்க இருந்து விடுற நூடுல்ஸை யார் வேணும் பிடிக்கலாம். ஆனா அதை பிடிக்க தவறவங்க யாரும் வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாது. இது நமக்கு மிகப்பெரிய சவால். இந்த நூடுல்ஸ பிடிச்சாதான் இவங்க கம்பெனியோட பிசினஸ் டீல நம்மளால பிடிக்க முடியும். நான் முதல்ல அதை பிடிக்க முயற்சி பண்றேன். ஒருவேளை நான் அதை பிடிக்க தவறிட்டேன்னா நீங்க அதை பிடிக்கணும். புரிஞ்சுதா? சரி, முதல்ல நூடுல்ஸ் பிடிச்சவங்க இப்ப போட்டியை விட்டு விலகலாம். சரி, இப்ப அடுத்த ரவுண்ட் ஆரம்பிக்கலாமா? இந்த தடவை யார் இந்த செடியை பிடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். முடியல. சூப்பரா இருக்கே. ஷின்சான், வெளியில இருக்கோம், கொஞ்சம் மரியாதையா நடந்துக்க. ஹரி, இனிமே இந்த போட்டியில நம்ம ஜாகிரதையா இருக்கணும். சரியா சொன்ன. அடுத்த தடவை கண்டிப்பா நான் பிடிச்சிருவேன். செடியை யாரு பிடிச்சீங்களோ நீங்க இந்த போட்டியை விட்டு விலகலாம். அடுத்த ரவுண்டுக்கு ரெடியா? ஒரே ஒரு நூடுல்ஸ் மட்டும் விட்டுருக்காரு. இதை எப்படியாவது பிடிச்சு பிசினஸ் கான்ட்ராக்டை நான் பிடிக்க போறேன். அடடா, காவாகுச்சி பிடிங்க. இதை நான் பிடிச்சிட்டேன். பிரமாதமா செயல்பட்டீங்க. உங்களால கண்டிப்பா ஒரு கம்பெனிக்கு பிரசிடென்ட் ஆக முடியும். என்ன பண்றீங்க சார்? சீக்கிரமா நூடுல்ஸ் அனுப்பி விடுங்க. கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் தம்பி. இருந்தாலும் உன் ஆர்வத்தை நான் மனசார பாராட்டுறேன். எல்லாருக்குமே நூடுல்ஸ் பிடிக்க ஒரு வாய்ப்பு தர்றேன். இந்த வாய்ப்பை நான் எப்படியாவது பயன்படுத்தியே ஆகணும். இந்த கான்ட்ராக்டை முடிச்சாதான் என் வீட்டு கடனை அடைக்க முடியும். ஆஹா, என்ன பண்ணிட்டு ஷின்சான்? நான் முடிச்சிட்டேன். நூடுல்ஸ் தடுத்து நிறுத்துறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். நீ அடுத்த 4 ரவுண்ட்ல கலந்துக்க கூடாது. இந்த போட்டிக்கு விதிமுறைகளா இருக்கா? இருந்தாலும் 4 ரவுண்டுன்றது உங்களுக்கு கொஞ்சம் அதிகமா தெரியலையா சார்? ஷின்சான், பெரியவங்களை எதிர்த்து பேசக்கூடாது. இந்த போட்டியில கலந்துக்கிற எல்லாருமே நியாயமா தான் நடந்துக்கணும். தப்பா நடந்துக்கிட்டீங்கன்னா நான் உங்களை வெளியேற்றிடுவேன். அப்பா, இவருக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதுப்பா. வாய மூடு ஷின்சான். நீங்க பாரு, இந்த கம்பெனியோட கான்ட்ராக்ட் எங்க கம்பெனிக்கு ஒரு முக்கியமான பிசினஸ். இதை மட்டும் ஓகே பண்ணிட்டா எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சா அது நம்ம குடும்பத்துக்கே நல்லது. என்ன பண்றீங்க? இந்தாங்க, முடிஞ்சா இந்த ரவுண்ட்ல பிடிக்க பார்ப்போம். Yeah.
நான் பிடிச்சிருக்கேன். என்னது? இது ஒரு மறைஞ்சு போற நூடுல்ஸ். எது மறைஞ்சு போற நூடுல்ஸா? இது எப்படி பிடிக்கிறது? பிடிச்சிட்டேன். பிரமாதம், நீங்க நல்லா செயல்பட்டீங்க. இப்போ நம்ம போட்டியுடைய கடைசி ரவுண்டுக்கு வந்திருக்கோம். இதை யார் பிடிக்கிறீங்களோ அவங்க வருங்காலம் நல்லா இருக்கும். இதுதான் கடைசி ரவுண்ட். ஜாக்கிரதையா விளையாடுங்க. யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம். இந்த ரவுண்ட்ல கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன். ஆமா, இத பிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இந்த கடைசி ரவுண்டோட பேரு ஹை ஜம்ப் ஃப்ளையிங் நூடுல்ஸ். இப்ப என்ன பண்ண போறீங்க? அடுத்த நிமிஷம் உங்க வாழ்க்கையில என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுல்ல? அப்படித்தான் இதுவும். நான் இப்ப நூடுல்ஸ் விடுறேன். நான் ஜெயிக்கணும். அடடா, இது எப்படி பிடிக்கிறது? நான் பிடிச்சிட்டேன். நான் குச்சி நான் பாத்துக்கிறேன். அப்படி நம்ம கதை முடிஞ்சது. டைரக்டர் சார், நான் இந்த கம்பெனியுடைய டைரக்டர். தயவு செஞ்சு இந்த நூடுல்ஸை மறுபடியும் விடுங்களேன். என்ன, இன்னொரு தடவை விடணுமா? ஆமா சார், எனக்கு இந்த விளையாட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால இன்னொரு தடவை விடுங்களேன். ஆ, சரியா சொன்ன. எனக்கு இந்த விளையாட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா வாழ்க்கையில இதை விட முக்கியமான விஷயங்கள் நிறைய இருக்கு. அப்படியா? இன்னைக்கு வந்தவங்களையே உன்னதான் எனக்கு பிடிச்சிருக்கு. டைரக்டர் சார், அது வந்து உங்க பையனை உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. அந்த ஒரு காரணத்துக்காகவே எங்க புது கான்ட்ராக்ட உங்களுக்கே கொடுக்கிறோம். என்னது? ரொம்ப ரொம்ப நன்றி சார். இந்த உதவியை நாங்க